ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் 2 கப் அரிசியில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. 2 கப் பிரியாணி அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். நம்ம இப்போ 3 கப் தண்ணியை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினதும் நீல வாக்கில் வெட்டின பெரிய வெங்காயம் ஒரு 2 உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம காய்கறிகளை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு அரை கப் பச்சை பட்டாணி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பீன்ஸ் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 கேரட் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி குடமிளகாய் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் எல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்தப்பில் ஒரு 2 இல்லாட்டி 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி புதினா இலை சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வெஜிடபிளோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு மசாலா உள்ளே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போகிற நல்லா வேக விடுங்க. பாருங்கள், ஓரளவு குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பிரியாணி அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே கரெக்டான அளவு தண்ணி வச்சு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கடைசியாக ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்ததும் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரை ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படி இருக்க விடுங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், நம்மளோட பிரியாணி எப்படி வந்திருக்கணும். அருமையாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.